கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் இருந்து தனது நாற்காலியை தூக்கிச் செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்தார். புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை பதவியில் தொடர்வார் என கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து மற்றும் கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் மார்க் கார்னி கடந்த 9ஆம் தேதி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். நேற்று லிபரல் கட்சி சார்பில் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கான பிரிவு உபசார விழா நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய அவர், நமது நாடு எப்போதும் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும். நான் பிரதமராக இருந்த காலத்தில் மக்களை முதன்மையாக கருதினேன். எனக்கு மக்களின் ஆதரவு உறுதியானது என்று உணர்ச்சி வயப்பட்டு பேசினார். தமது அரசின் கடைசி நாட்களிலும் மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கான எதிர்காலத்தை வடிவமைத்ததாக கூறி கண்ணீருடன் உரையாற்றி விடைபெற்றார். நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறும்போது தனது நாற்காலியை தூக்கிச் சென்று நாக்கை வெளியே நீட்டியபடி புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தார். இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.